நாம் தான் இந்த நிலத்தோட அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக மாறிக்கொண்டிருக்கோம். அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளணும். நாம் வாழ்ற காலத்துல தமிழ்நாட்டை பார்க்க போறோம்ங்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை வேணும். சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வாழ்ற காலத்தில் தமிழீழத்தை பார்ப்பேன். நாம் பார்க்காம சாகக்கூடாது. நம்மகிட்ட எந்த எந்த போராளிகள், எப்பேற்பட்ட போராளிகள், நடேசனை இறந்துட்டாங்க, புலித்தவனை இறந்துட்டாங்க, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. நீங்க ஒன்னே ஒன்று யோசிங்க, ஒன்னே ஒன்று. புலித்தவனை இறந்துட்டாங்க, நடேசனை இறந்துட்டாங்க, பால்ராஜன் இறந்தாங்க, பொட்டண்ணம்மா இறந்துட்டாங்க, திலீபனை இறந்துட்டாங்க, எல்லாம் இறந்துட்டாங்க. இறந்து மண்ணோடு மட்டி போயிட்டாங்க. அவங்களோட சாம்பல், உடம்பு சாம்பல், அந்த எலும்பு எங்க இருக்கு? அந்த மண் யார் கையில் இருக்குது? அந்த மண் கூட நம் கையில் இல்லை. அந்த மண்ணை மீட்கணும், அந்த மண்ணை மீட்க போராடி சாகணும். இதை தாண்டிய உயர்ந்த லட்சியம் எதுவுமே இல்லை. புதுசா அந்த இனத்துக்கு ஒரு பெருமையும் வந்து சேரப்படுது இல்லை. பிரபாகரன் பிறந்த இனம்ங்கிறத தாண்டிய உயரிய பெருமை வேற எதுவுமே இல்லை. நாம உச்சபட்ச பெருமையை அடைஞ்சிட்டோம், அதே போல உச்சபட்ச இழிவையும் அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு இனம் அழித்தொழிக்கப்பட்டு 13 ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம். நமக்கான நீதி கிடைச்ச பொருள். நம்மை போலவே நாஜிக் படையாள, ஹிட்லரோட நாஜிக் படையாள யூத மக்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். அழித்தொழிக்கப்பட்ட யூத மக்கள் ஒன்று கூடுற பிள்ளை என்ன சொல்றான்? வரும் ஆண்டில் நமக்கான ஆண்டில் சந்திப்போம், நமக்கான ஆண்டில் சந்திப்போம் என்று உறுதியேற்கிறான். அவன் சொன்னது போலவே யூதர்கள் ஒன்று சேர்ந்து தனக்கான இஸ்ரேலுங்கிற நாட்டை கட்டமைச்சான். அது ஆக்கிரமிப்புங்கிறத வேற. ஆனா அவன் நாட்டை தனக்கென படைச்சான். நாம் ஆக்கிரமிக்க தேவையில்லை, நம்ம அன்னை நிலம் இருக்கிறது, அந்த அன்னை நிலத்தை மீட்கணும். தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து வெறுமனே போராட்டம் செஞ்சாரு, போராடினாரு, தலை சிறந்த புரட்சிக்காரனாக, போராட்டக்காரனாக மட்டும் விளங்கல. மாறாக அங்க நிர்வாகம் செய்தார். தமிழீழ நாடு இருந்தது, நிதி நிர்வாகம் இருந்தது, நீதிமன்றங்கள் இருந்தது, எல்லாம் நிறைய அமையப்பட்டு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுக்கான பன்னாட்டு அங்கீகாரம் கிடைக்கப்பெறவில்லை. இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் அரசு நமக்கான விடுதலை தர மறுத்தது, நமக்கு ஒடுக்குமுறை செலுத்தினா ஒரு காரணம் இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உலகத்தில் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனான்னு எல்லா நாடுகளும் எதிரணியில். ஏன்னா காரணம் தமிழ்நாட்டை நாடு போயிடக்கூடாதுங்கிற வன்மம், ஒற்றை அரசியல். அதை வீழ்த்தணும், அதுக்கு தமிழர்கள் ஒன்று தரணும், நாம் காலத்தில் செய்து முடிக்கணும். பிரபாகரன் எப்போது வருவான் என்று கேட்பது பிரபாகரன் பிள்ளையின் வேலை இல்லை. பிரபாகரன் இருந்தால் பிரபாகரனோடு சேர்ந்து போராடுவேன், பிரபாகரன் இல்லாவிட்டால் பிரபாகரனுக்கும் சேர்த்து போராடுவேன்னு தலைவரின் பிள்ளை உறுதியேற்கணும். ஏதோ ஒரு பிறந்த நாள் வரும், ஏதோ ஒரு பிறந்த நாள், அது 69, 70, 71, 72, அந்த பிறந்த நாளில் தலைவருக்கு படையல் போடணும், பரிசு அளிக்கணும். பரிசு என்பது தமிழீழ நாடா இருக்கணும். அந்த தமிழ் நாடை பரிசளிப்பதற்கு அதிகாரத்துக்கு போயே தரணும், வெறி கொண்டு உழைக்கணும். இந்த எதிரி உதிரி எவனையும் கண்டுக்க கூடாது, போகணும், வெல்லணும். நாம வந்து தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கிற முழக்கத்தை போடுறோம். இங்க மட்டும் போடக்கூடாது. திமுக காரங்க போட்டாங்கல்ல பார்லிமெண்ட்ல, பெரியார் வாழ்கன்னு. அவன் பெரியார் வாழ்கன்னு சொன்னான்னா, பிஜேபி காரன் ஜெய் ஸ்ரீராம்னா, நாம் பிரபாகரன் வாழ்கன்னு அங்க முழக்கம் போடணும். பார்லிமெண்ட்ல ஒழிக்கணும், அந்த நிலையை உருவாக்கணும். தமிழக சட்டமன்றத்தை, பார்லிமெண்ட்டை நமதாக்கணும். அதற்காக இந்த நாளை உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.